நமஸ்காரம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போது இந்த ஒரு லக்னத்துக்கு 7 குடையவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் 7 குடையவன். அந்த 7 குடையவன் வலுவாக இருக்கணும். அப்படி அவர் இதோ கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, இல்லை நீச்சம் பெற்றிருக்காரு, அப்படியெல்லாம் கொஞ்சம் 6, 8, 12 மறைந்து இருக்கிறாரு, அப்படியெல்லாம் கூட சில சிக்கல்கள் வர்றது உண்டு மேஷ லக்னக்காரருக்கு இந்த சுக்கிரனால். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சூட்சம விஷயம் ஒன்று இருந்ததுன்னு இதுக்கு முன் சொன்னேன். என்ன? அந்த லக்னமோ அல்லது ராசியோ மேஷ லக்னத்தில் அந்த பரணி நட்சத்திரம்னு சுக்கிரனுடைய சாரம் உள்ள ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த பரணி நட்சத்திரத்தில் ராசியோ அல்லது லக்னமோ விழுந்தால் சுக்கிரன் கொஞ்சம் தெளிவாயிடுறார், அட்ஜஸ்ட் ஆகிடுறார், பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் காப்பாற்றிடுவார். அவர் ஓகே, நான் இருந்து உனக்கு நல்ல வரனை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சுற்றி வளைச்சி மூக்கத்தோடுற கதைன்னு சொல்லுவோம்ல, அந்த வழியில் அவர் ஒரு வேலை பண்ணி சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிவிடுவார். இது வகை. பொதுவாகவே ஒரு லக்னத்துக்கு 7 குடையவன் சூரியன் இருந்தால், சூரியன் வந்தால், அதாவது 7 குடையவன் சூரியனாக இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால், அது தந்தை வழி உறவிலே நீங்கள் வரன் தேடலாம். ஜோதிடத்தில் அப்படி ஒரு வழி காட்டியிருக்காங்க. சந்திரனாக இருந்தால் தாய் வழி உறவில் கண்டிப்பாக இருக்கும், அதை நீங்கள் முயற்சின்னா கிடைக்கும். புதன் 7 குடையவனாக வருவாராயானால் நீங்கள் தாய் மாமன் உறவிலே அந்த பாருங்கள், அங்கே கண்டிப்பாக வரன் காத்துக்கிட்டு இருக்கும். அடுத்ததாக செவ்வாய் பார்த்தீங்கன்னா சகோதரர் சகோதரி அந்த ரூட்டில் ஒரு வரன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆக இவையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இரத்த சம்பந்தம் உள்ள இவங்களை பற்றி குறிக்குது. அதாவது சூரியன் தந்தை, சந்திரன் தாய், புதன் தாய் மாமன், செவ்வாய் சகோதரன். ஆனால் மற்ற கிரகம் இருக்குல்ல, இந்த ராகு கேது, சனி, குரு, சுக்கிரன், இவங்கெல்லாம் அந்த இரத்த சம்பந்தம் உள்ள லைனில் போகல. கடவுளை அவங்களுக்கு கொடுத்த ப்ரொஃபைலே வேறு. ராகு மூதாதியர், கர்மா பலன், நீ போன ஜென்மத்தில் என்ன பண்ண, இந்த ஜென்மத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றாரு. கேது ஆன்மீகம், பக்தி, கோயில் சுற்றுறது, ஒரு விதமான சந்நியாச புத்தி, அது ஞானம் என்று சொல்கிறாங்க. அந்த வகையில் அவர் அப்படி போயிடுவார். சனி தொழில்காரகன், ஆயுள்காரகன், அந்த லைனில் போயிடுறாரு. குரு தனக்காரகன், புத்திரக்காரகன், அப்படி அந்த லைனில் அவருக்கு ப்ரொஃபைலில் அப்படி கொடுத்துட்டாங்க. சுக்கிரன் வசதி, வாய்ப்பு, சௌபாக்கியம், லக்ஷ்மிகரம் அப்படியெல்லாம் கொடுத்து கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சிடறாங்க. ஆக யாரும் இரத்த சம்பந்தம் உள்ள கிரகங்களுடைய இந்த 4 கிரகங்களுக்கு இந்த 5 கிரகங்கள் கனெக்ட் ஆகிறதே கிடையாது. ஆக நீங்கள் இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் வலுவாக இருக்கணும். அதில் உட்கார்ற கிரகம் நல்ல கிரகமாக இருக்கணும். அந்த 7ஆம் இடத்தை சுப பார்வை, குரு பார்வையோ சுக்கிரன் பார்வையோ இருக்கணும். அந்த 7 குடையவன் பிரச்சனை இருந்தாலும் சூட்சம வலுன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பரணி நட்சத்திர காலில் இந்த லக்னமோ ராசியோ அமையணும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம் ஆகும். ஆனால் இப்போது கல்யாணம் வரனை தேடுகிற பெற்றோர்கள், தேடுகிற அந்த மணமகன் மணமகள், ஐயோ நிறைய எதிர்பார்க்குங்க. அப்படி ஒரு 30 வயசு பையன், ஒரு மணமகன், எப்படி சொந்த வீடு இருக்கும் அவனுக்கு? அவங்க அப்பாவுக்கு வேணால் சொந்த வீடு இருக்கும், பையனுக்கு சொந்த வீடு இருக்குமா? அவன் வளர்ந்து ஆளாகி படித்து ஒரு நல்ல வேலை தேடி அவன் ஒரு ஸ்டாண்ட் ஆகி ஒரு ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே
30 வயசு அவன் தாண்டிடுறான். அப்போ அவன் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையை வச்சு அவன் குடும்பம் பண்ணுவான். நல்லா இருக்குது, ஜாதகம் பொருந்தது, அதை பார்ப்பீங்களா? அந்த 30 வயசு பையனுக்கு சொந்தம் இருக்கா? அவனுக்கு சொந்த வீடு இருக்கா? அப்படின்னா எப்படி வரும்? இந்த பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பொண்ணுக்கு பையனை தேடுறீங்க, ஒரு மணமகனை தேடுறவனு மணமகனுக்கு சொந்த வீடு இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கம்மா நிறைய பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய வீட்டில் தான் இன்னும் இருக்காங்க. இவங்க சம்பாதிக்கவே இல்லை. அப்படி வச்சிட்டு இருக்கிற பெண் பிள்ளைகளை வச்சுட்டு அவங்கள எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னா, சொந்த வீடு இருக்குமா? எப்போ? 30 வயசு பையனுக்கா கிடைக்க சான்ஸ் இருக்கா? நீங்கள் 30 வயசில் நீங்கள் சொந்த வீடு வாங்கிட்டீங்களா? யோசிங்க. அதுக்கு மேலே என்னன்னா, 50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் தான் நான் பொண்ணை கொடுப்பேன். என்ன இது? ஏன் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குன்னா அவ்வளோ ஈஸியாக சம்பாதிச்சிட்றாங்களா? 50,000 ரூபாய் மேலே தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை. சம்பாதனைன்றது அவனோட திறமையை கொண்டு அவனோடனுடைய படிப்பு வச்சு அவனுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதை வச்சு அவன் சம்பாதிக்கிறான். அவனுக்கு கிடைக்கிற அந்த வருமானம் 30,000 ரூபான்றது ஒன்றும் லேஸ் இல்லை. 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நான் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னால் நீங்கள் பொண்ணை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுக்குற இந்த எதிர்பார்ப்புக்கு உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்குது. அவன் நீங்கள் சொல்கிற சொந்த வீடு இருக்குங்க, வருமானம் கூட 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருங்க, அப்புறம் என்னங்க படிப்பு இல்லைங்க, அவர் SSLC தான், +2 தான், ITI தான், டிப்ளமா தான். என்னப்பா அதெல்லாம் படிப்பாக தெரியலையா? அதை அவனுக்கு ஆண்டவன் விதித்த விதிப்படி அவன் படித்தான். ஆனால் படித்தே நீ கேட்குற அந்த சொந்த வீடும் இருக்குது, சம்பாதனையும் இருக்குது, 50,000 ரூபா. அப்புறம் நான் படிப்பு இல்லைன்னு சொல்லி ஏன் ஒதுக்கணும்? ஜாதகம் பொருந்துதா? இதுதானே முக்கியம். இது நீ சொல்கிறதுல இப்படி ஒரு இதெல்லாமும் கடந்து போன பிற்பாடு ஒரு 4வது ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். பெண் வீட்டில், சார் அவருக்கு கொஞ்சம் தொப்பை இருக்குது, பார்க்கறதுக்கு தொப்பை பெருசாக இருக்குது, அப்புறம் கருப்பாக இருக்கிறார், அப்புறம் அவருக்கு லேசாக, ஏன்னா 30 வயசு ஆயிடுச்சுங்க, அவருக்கு லேசாக வழுக்க விழுந்த மாதிரி தெரியுது. இதெல்லாம் காரணம் வச்சுக்கிட்டு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் பொண்ணை உங்கள் வீட்டிலே தான் வச்சுக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போது இருக்கிற வரன்களுடைய ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே கிடைக்காது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்களும் காம்ப்ரமைஸ் ஆகணும், இல்லைன்னா பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது. பெண்களை பெற்றோர்களே நீங்கள் கவனமாக இருங்கள். இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி நீங்கள் வரனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரனே கிடைக்காது. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியலையேன்னு நீங்கள் நொந்து நூலாகணும். பெண்ணும் பாவம் உங்கள் வீட்டில் கஷ்டப்படும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணிகிட்ருப்பான் அவன் பொண்ணு. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கூட இருக்கிற பொண்ணுக்கு அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் உட்கார வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆகவே ஜாதக பொருத்தத்தை பாருங்கள். அது நல்ல குடும்பமாக இருக்குதா, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜாதகம் பொருந்துச்சு, மற்ற விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். ஆகி உங்கள் பெண்களுக்கு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது தான் உங்களுடைய பெரிய பொறுப்பு மட்டும் இல்லை, அது ஒரு புண்ணியம். அப்படி செய்யாமல் பாவத்தை சம்பாதிச்சுக்காதீங்க. பெண்களுக்கு காலகாலத்திலே கல்யாணம் செய்யாத பெற்றோர்கள் நிச்சயமாக
ஒரு பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று தான் நான் சொல்கிறேன். அது என்னுடைய அபிப்பிராயம். அப்படி ஒரு 23 வயசில் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் 30 வயசு வரைக்கும் நீங்கள் எதையோ காரணம் சொல்லி ஒருத்தர் அப்படி தான் 6 பொருத்தம் தாங்க இருக்குது. என்னங்க இது 6 பொருத்தத்தில் எவனா கல்யாணம் பண்ணுவானா என்ன கேட்குறாரு. ஏன்பா 6 பொருத்தம் முக்கியமான பொருத்தம் இருக்க. 6 பொருத்தத்தில் என்ன கணம் இருக்குது, தினம் இருக்குது, யோனி இருக்குது, ரஜ்ஜு இருக்குது, வேதை இருக்குது, கூட ஒரு பொருத்தம் எக்ஸ்ட்ரா ஸ்ரீதீர்க்க பொருத்தம் இருக்குது. 6 பொருத்தம். இதுக்கு மேலே என்ன? இல்லைங்க 10 பொருத்தத்துக்கு ஒரு 8 9 இருந்தால் தாங்க நான் கல்யாணம் பண்ணேன். அப்படி 8 பொருத்தம் இருந்து ஜாதகத்தில் கோட்டை விட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி எல்லா எதிர்பார்ப்பு, சொந்த வீடு, நல்ல படிப்பு, 50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம், சீரியல் ஆக்டர் மாதிரி பையன், இப்படி நீங்கள் தேடிட்டு கட்சியில் ஜாதகத்தில் அந்த அமைப்பு சரியாக இல்லைன்னா அவ்வளோதான், வாழ்க்கை போயிடுமே. வாழ்க்கையில் மாட்டிப்பீங்களே. பொண்ணு நல்ல மாதிரி வாழணும்ல, அதுதானே. ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்படி தான் இருக்கும், காம்ப்ரமைஸ் ஆகுங்க. காலகாலத்தில் பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பெற்றோர்களே, நீங்கள் 23 வயசு வந்து தான் உடனே கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடை பண்ணி 25 வயசில் முடிங்க. அதுக்கு மேலே காலம் கடத்தாதீர்கள். அப்படி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, காலம் கடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாவத்துக்கு ஆளாகிறீர்கள். அதுவும் பெண் பாவத்துக்கு ஆளாகிறீர்கள். நீங்கள் பெற்ற பெண்ணினுடைய பாவத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள். இது பெரிய பிரச்சனைங்க. இது உங்கள் வம்சத்தை பிடிச்சி நம்ம பண்ணை கர்மாவை தொலைக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு ஜென்மம் எடுத்து நல்ல மாதிரியாக அந்த கர்மாவை கழிச்சிட்ருக்கிறோம். இதில் காலகாலத்தில் பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்காம உட்கார வச்சுட்டு இருக்குது. இன்னும் இதுக்கு மேலே இன்னும் பாவத்தை தேடிக்கினா நம்ம அடுத்த ஜென்மத்தில் எப்படிங்க இருப்போம், என்ன மாதிரி கஷ்டப்படுவோம், என்ன மாதிரி வாழ போகிறோம், எல்லாம் 4 விதத்தில் யோசிங்க. அது பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். மேஷ லக்னக்காரர்களுக்கு அந்த 7ஆம் இடத்தின் அதிபதியை பற்றின விளக்கங்களை கொடுத்துருக்கிறேன். அதையும் புரிந்து கொள்ளுங்கள். டைம் வந்துடுச்சிங்க அப்படின்னா உடனே முடிங்க. அதுக்கு தகுந்த ஜாதகங்களை நீங்கள் பார்த்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பெல்லாம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போது அவ்வளோவா சரியில்லை. அந்த காலத்துலலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி தான் பண்ணுவேன் நானுன்னு சொன்னால் அது மாதிரியெல்லாம் இல்லைங்க. வாழ்க்கைன்றது அப்படி இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயங்களிலும் நீங்களே கொஞ்சம் ரிவர்ஸில் யோசித்து பாருங்கள். 30 வயசில் நான் சொத்து வாங்கினேன்னா பெற்றவர் யோசிக்கணும். நீங்கள் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணிட்டீங்க? 20 22 வயசு இருக்குமா? இல்லை 25 வயசாவது கல்யாணம் பண்ணிட்டு இருப்பீங்கள்ல. நீங்கள் அப்போ சம்பாதிச்சது எவ்வளோ? 50,000, 10,000 ரூபா கூட சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க. புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அந்த காலத்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், இல்லை ஒரு முத்துராமன், அந்த மாதிரி பழைய ஆக்டர் மாதிரி இருந்தீங்களா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் யோசிக்கும்போது உங்கள் மனசாட்சியை உங்களை உறுத்தும். உங்கள் மனசாட்சிப்படி கேளுங்க. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு விரைவிலே திருமணம் செய்வதற்கு என்ன வழியோ அதை தேடுங்க. அதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டங்க, பாவங்க. கஷ்டம் மட்டும் இல்லை, அது பெரிய பாவம். பெண் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நேரத்தோட கல்யாணம் பண்ணல, நேரத்தோட காலகாலத்தில் குழந்தை பெற்றுக்கலை, காலகாலத்தில்
நம்ம வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய முடியல, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இந்த எதிர்பார்ப்பு பிரகாரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, ஒன்றும் நடக்காது. ஜாதக பொருத்தம் இருப்பது தான் அடிப்படை. அது பிரகாரம் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்ப்பில் 1-2 காம்ப்ரமைஸ் இருக்கும், குறையில்லாத இருக்காது. அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி பெண் பிள்ளைகளை அந்த கல்யாண காலகட்டங்களிலே திருமணம் செய்து வைத்து நீங்களும் புண்ணியத்தை தேடுங்கள். நன்றி, நமஸ்காரம்.